ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க உங்க பிசினஸ்க்காக டிஜிட்டல் மார்க்கெட்ல Facebook ஆட்ஸ் ட்ரை பண்ணுவீங்க, Google ஆட்ஸ் ட்ரை பண்ணுவீங்க, ஏன் LinkedIn ஆட்ஸ் கூட ட்ரை பண்ணுவீங்க. சோ இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் காமனா வந்து பார்த்தா ஏபி டெஸ்டிங் ஒன்று இருக்கும். சோ இந்த ஏபி டெஸ்டிங் நிறைய பேர் யூஸ் பண்றது இல்ல. சோ பிசினஸ் ஓனர் இந்த ஏபி டெஸ்டிங் கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்றாங்க. சோ இன்னைக்கு வீடியோல இந்த ஏபி டெஸ்டிங் என்ன, ஏபி டெஸ்டிங் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, சோ அதை பத்தி வீடியோல கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ உங்களுக்கு லைவாவே ஏபி டெஸ்டிங் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவா காட்டவும் போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிச்சு ஏதாச்சும் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஏபி டெஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்மும் இருக்கு. ஸோ ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க கூகுள் ஆட்ஸ், லிங்க்டின் ஆட்ஸ், இல்ல எக்ஸ், ஸோ நீங்க எந்த கேம்பெயின் ட்ரை பண்ணாலும் அங்க வந்து பார்த்தா ஏபி டெஸ்டிங் இருக்கு. ஸோ இந்த ஏபி டெஸ்டிங் நிறைய பேர் யூஸ் பண்றது இல்லை. நீங்க உங்க பிசினஸ்க்காக நீங்க ஆட் ரன் பண்ணாலும் சரி, இல்ல உங்க ஏஜென்ட்ஸ் உங்களுக்காக ரன் பண்ணாலும் சரி, எல்லாரும் டைரக்டா என்ன பண்றாங்க, டைரக்டா போயிட்டு உங்களுக்கு லீட் கேம்பெயின் லீட் ஆட் ட்ரை பண்றாங்க, சேல்ஸ் கேம்பெயின் சேல்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த ஏபி டெஸ்டிங்ன்றத காமனா யாரும் யூஸ் பண்ணாம போயிடுறாங்க. ஸோ இந்த ஏபி டெஸ்டிங்கோட முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்ன தெரியுமா? ஆக்சுவலா வந்து நீங்க வந்து கிரியேட்டிவ்ஸ் வச்சிருப்பீங்க, ஆட்ஸ்க்காக சில கிரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணிருக்கும். ஸோ வீடியோ ஃபார்மேட்ல இருக்கும், இல்ல கரோசல் ஃபார்மேட்ல இருக்கும், இல்ல உங்க இமேஜ் ஒன் சைடு இமேஜஸ் கூட இருக்கும். ஸோ இதுல எந்த இமேஜஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க ஏபி டெஸ்டிங் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் டார்கெட் ஆடியன்ஸ், உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அதை வந்து செக்ரிகேட் பண்ணி எந்த டார்கெட் ஆடியன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஸோ உங்களுக்கு எதுல இருந்து அதிகமா லீட்ஸ் வரும்னு சொல்லிட்டு உங்களால ஏபி டெஸ்டிங் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட். இந்த ஆட் பிளேஸ்மெண்ட் வந்து டிஃபால்ட்டா எல்லாரும் யூஸ் பண்றது ஃபேஸ்புக் கொடுக்குற காமனான அந்த அட்வான்டேஜ் பிளஸ் அந்த பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். சோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா நீங்களே பிளேஸ்மெண்ட் செக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏபி டெஸ்டிங் எல்லாம் பண்ண முடியும். சோ எக்ஸாக்டா சொல்லணும்னா உங்களோட கிரியேட்டிவ் செக் பண்ணலாம், ஆட் காப்பி செக் பண்ணலாம், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் செக் பண்ணலாம், உங்களோட டார்கெட் செக் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்க ஏபி டெஸ்டிங் மூலமா முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆட்ஸ் வந்து ரன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களோட ஆர்ஓஐ ஈஸியா இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸியா இன்க்ரீஸ் பண்ண முடியும். சோ இன்னைக்கு வந்து லைவா வந்து ஃபேஸ்புக்ல எப்படி ஒரு ஏபி டெஸ்டிங் ரன் பண்ணணும்னு சொல்லி லைவா காட்டுறேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பிசினஸ் ஓனர், சோ என்னோட கிளைண்ட் வந்து எங்க என்ன கேட்பாங்கன்னா, டைரக்டா வந்து எனக்கு லீட் ஆட் ரன் பண்ணி லீட் எடுத்து கொடுங்க, எனக்கு சேல்ஸ் கன்வெர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. சோ எல்லாரும் காமனா சொல்றது ஒன்னே ஒன்று தான். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஆட் பெர்ஃபார்ம் பண்ணான்னு சொல்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். சோ நீங்க ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் வச்சிருப்பீங்க, அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வருதான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். சோ அதனால மேக்ஸிமம் நீங்க என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏபி டெஸ்டிங் பண்ணுங்க. உங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் கிரியேட்டிவ்ஸ் இருக்கும், உங்களுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. சோ பாத்தீங்கன்னா அதை வச்சு நீ ஒரு ஏபி டெஸ்டிங் பண்ணி பாருங்க. உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் கரெக்டா இருக்கா, உங்களோட கிரியேட்டிவ்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆட் ரன் பண்ணா உங்களுக்கு ஈஸியா ரிசல்ட் கிடைக்கும் guys. சோ ஏபி டெஸ்டிங், அப்புறம் பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் டிராபிக், அதுக்கப்புறம் உங்களோட சேல்ஸோ லீடோ அதை பேஸ் பண்ணி போகணும். சோ இந்த மாதிரி நீங்க ப்ரொசீஜர்ல போனா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் ஈஸியா கெட் பண்ண முடியும். சோ ஏபி டெஸ்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த ஆட் பெர்ஃபார்ம் பண்ணுது, எதுல இருந்து எந்த டார்கெட் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி பிராண்ட் அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடணும். பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்றோம்னா சோ உங்க ப்ராடக்ட் வந்து அவங்க ஒரு 5-6 முறை பார்த்தாதான் அவங்க 7வது முறை கண்டிப்பா உங்களோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன பண்ண போறோம், பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். தேர்ட் தான் அவங்க டிசிஷன் எடுக்க வைக்கிறோம். சோ என்ன பை பண்ணக்க டிசிஷன் எடுக்கிறோம். சோ அதுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏபி டெஸ்டிங் பண்ணி உங்களோட வின்னிங் ஆட ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க சேல்ஸோ லீடோ மெசேஜோ ட்ரை பண்ணா உங்களால ஈஸியா லீடு கெட் பண்ண முடியும், கம்மியான பிரைஸ்ல உங்களால லீட்ஸ் கெட் பண்ண முடியும். சோ இதுதான் என்னோட கிளைண்ட் நான் ஃபாலோ பண்றேன். சோ எனக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கு. சோ நான் வந்து எனக்கு ஒரு டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. நான் இதெல்லாம் வந்து நான் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஓனர் மீட் பண்ணி அவர்கிட்ட எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஆட் ஸ்டார்ட் பண்ணுவேன். சோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நான் பண்ணுவேன். சோ இன்னைக்கு வந்து ஏபி டெஸ்டிங் எப்படி பண்ண சொல்லி ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏபி டெஸ்டிங் பண்ணும்போது சோ டைரக்டா நீங்க எந்த ஆட் வேணும் எடுத்துக்கலாம். சோ எல்லா ஆட்லயுமே ஏபி டெஸ்டிங் பண்ண முடியும். சோ டிராபிக் கேம்பெயின், அவேர்னஸ் கேம்பெயின், என்கேஜ்மெண்ட் கேம்பெயின், எந்த கேம்பெயின் எடுத்துக்கிறோம் நீங்க இது பண்ண முடியும். சோ நான் இப்போதைக்கு டிராபிக் கேம்பெயின் எடுத்துக்கிறேன். சோ டிராபிக் கேம்பெயின் வச்சு உங்களுக்கு ஏபி டெஸ்டிங் பண்ணி காட்டுறேன். சோ இதுல ஏபி டெஸ்டிங் ரொம்ப ஈஸி தான் guys. இதுல ரொம்ப பெரிய விஷயம் ஒண்ணுமே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 ஃபார்மேட் தான் ஏபி டெஸ்டிங் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏபிஓன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ ஏபிஓ பண்ணக்கூடாது, அது ஏபி டெஸ்ட் ஒன்று இருக்கு பார்த்தா இது பண்ணணும். சோ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் நான் கடைசியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஏபி டெஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க, இல்ல கிரியேட்டிவ்ஸ்க்காக நீங்க ஏபி டெஸ்டிங் பண்ண போறீங்க, இல்ல பிளேஸ்மெண்ட்டுக்காக ஏபி டெஸ்டிங் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கிளியரா ஒரு கோல் செட் பண்ணணும். சோ நான் இப்போ வந்து டார்கெட் ஆடியன்ஸ்க்காக பண்ண போறேன், இல்ல என்னோட கிரியேட்டிவ்ஸ் நல்லா இருக்கா இல்லையா செக் பண்ண போறேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். சோ இப்போ வந்து டிராபிக் கேமரா வச்சிருக்கேன், டிராபிக்ல மெசேஜ் கேமரா வச்சிருக்கேன், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லிங்க் கிளிக்ஸ்,
இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நம்ம மேக்ஸிமம் நம்ம லிங்க் கிளிக்ஸ் வச்சுப்போம். ஸோ என்னோட ஃபேஸ்புக் பேஜ் இப்போ டிஃபால்ட்டாக இப்போ வந்து பட்ஜெட் வந்து நான் ஜஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட் வச்சுக்கிறேன், ஜஸ்ட் 500 வச்சுக்கிறேன். ஒரு 500 வச்சு அமௌண்ட். அப்புறம் வந்து லொகேஷன் எப்பவுமே நான் சொல்லுவேன், யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட்டாக நம்மளால பண்ண முடியும். ஸோ நம்மளோட லொகேஷன் வந்து சென்னை கொடுப்போம். ஸோ நம்ம சென்னையில இருக்க சென்னை கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை கூட ஜஸ்ட் ரிமைனிங் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது அதுக்கப்புறம் உள்ள நம்ம எல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அட்வான்டேஜ் பிளேஸ்மெண்ட் வந்து அட்வான்டேஜ் பிளஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து டிஃபால்ட்டா இருக்கும். இது வந்து இதையும் நீங்க செக் பண்றதா இருந்தால் உங்களை ஏபி டெஸ்டிங்ல பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் டெம்பரவரி ஆட் கிரியேட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை. இப்போதைக்கு நான் வந்து ஏதோ ஒரு ஆட் உங்களுக்காக ஜஸ்ட் டெமோக்காக ஒரு போஸ்ட்கார்டு காட்டுறேன். ஸோ இந்த இமேஜ் எடுத்துட்டு ஆட் ரன் பண்றேன். அவ்வளவுதான் கைஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சும்மா இது மட்டும் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நீங்க டெக்ஸ்ட் ஏதாச்சும் கொடுக்கணும்ல. ஸோ A1 ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஹெட்லைன் கொடுத்துருங்க. உங்களோட இதுல தான் நீங்க மெயினா ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பண்ண போறது வந்து கிரியேட்டிவ் ஆட் டெஸ்ட், ஏபி டெஸ்டிங் பண்ண போறோம். கிரியேட்டிவ் ஏபி டெஸ்டிங் என்ன பண்ண போறோம்னா, ஸோ ஒரு இமேஜ் ஒரு வீடியோல வந்து ஒரு ஆட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கரேசுவல் இமேஜோ இல்ல இமேஜஸ் மட்டும் பண்ண போறோம். செகண்ட் ஒன்ல வீடியோஸ் வச்சு பண்ண போறோம். இந்த ரெண்டுத்துல எந்த கிரியேட்டிவ்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த ஆட் காப்பி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, அதான் செக் பண்ணுவோம். ஸோ உங்களோட ஆட் காப்பி இங்க கொடுங்க, ஹெட்லைன்ஸ் இங்க கொடுங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஒரு டெம்பரவரியா ஒரு ஏ டெஸ்டிங் ரெடி ஆச்சு. ஸோ இதே மாதிரி இப்போ இதோட வீடியோ ஆட்ஸ் கம்பேர் பண்ண போறோம். ஸோ இப்போ என்ன ஃபர்ஸ்ட் இது பப்ளிஷ் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், பாப்அப்ல பி டெஸ்ட் கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ நான் ஏ டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஏ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ பி ரெடி பண்ணணும். ஸோ பிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல 2 ஆப்ஷன் காட்டும், மேக் அ காப்பி திஸ் ஆட். ஸோ இந்த ஆடே காப்பி பண்ணி அதை எடிட் பண்ண போறீங்க, இல்ல ஆல்ரெடி நீங்க நிறைய கேம்பெயின் பண்ணிருக்கீங்க அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு எடுக்க போறேன்னு சொல்லி நம்ம இப்ப பண்ணதுலேயே எடுத்துப்போம், காப்பி எடுத்துப்போம். ஸோ இப்போ பண்ணல காப்பி எடுத்துட்டு ஸோ என்ன டெஸ்ட் பண்ண போறோம், கிரியேட்டிவ் டெஸ்ட். அதாவது ஆட் காப்பி உங்களோட வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் செக் பண்ண போறீங்களா, நான் ஆல்ரெடி சொன்ன இந்த செக்மெண்ட் தான் நம்ம ஏபி டெஸ்டிங் பண்ண போறோம். இல்ல டார்கெட் ஆடியன்ஸ்க்காக ஏபி டெஸ்டிங் பண்ண போறீங்களா, இல்ல பிளேஸ்மெண்ட்டுக்காக ஏபி டெஸ்டிங் பண்ணுவா, இல்ல நான் கஸ்டமா எல்லாத்துக்கும் எது வேணா என்ன இஷ்டத்துக்கு மாறி செக் பண்ண போறேன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம். இப்போ நான் வந்து கிரியேட்டிவ்ஸ்க்காக பண்ண போறேன், அதாவது ஆட் காப்பிக்கும் பிளஸ் என்னோட போஸ்ட் அண்ட் வீடியோஸ்க்காக நான் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து ஆட் நம்ம எந்த ஆட் பண்றோமோ அந்த நியூ டிராஃபிக் அதை ரன் பண்ணோம். ஸோ அதை கொடுத்துறோம், நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஏபி டெஸ்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். பிளஸ் வந்து இங்க வந்து கீ மெட்ரிக்ஸ் கொடுக்கணும், எப்படி உங்களோட வின்னிங் ஆட ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியம். நீங்க ஏபி டெஸ்ட் ஆட் ரன் பண்ணல, வின்னிங் ஆட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 2 ஆட் கம்பேர் பண்ணி ரன் பண்றீங்க, 2 ஆட்ல எந்த ஆடுக்கு வந்து பெஸ்ட் ஆட் சொல்லி உங்களால எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண நீங்க ரிசல்ட் பார்த்து சொல்லலாம். அதுக்கு தான் இங்க செட் பண்ணுவோம். நீங்க என்ன செட் பண்றோம்னா காஸ்ட் பர் ரிசல்ட் லிங்க் கிளிக்ஸ். காஸ்ட் பர் ரிசல்ட் கிளிக்னா காஸ்ட் பர் ரிசல்ட் எவ்வளவு கம்மியா கொடுத்துருக்கு, கம்மியான இதுல எது நிறைய பேர் கிளிக் பண்ணிருக்காங்க அது பார்க்கணும். இல்ல காஸ்ட் பர் கிளிக் இருக்கு, அப்புறம் காஸ்ட் பர் 1000 அக்கௌண்ட் ரீச், அதாவது 1000 பேர் ரீச் மட்டும் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அது பார்க்கலாம். காஸ்ட் பர் பர்ச்சேஸ், அதாவது காஸ்ட் பர் லீடுன்னு சொல்லலாம். ஸோ லீடோட காஸ்ட் எதை பேஸ் பண்ணி நீங்க வின்னிங் ஆட் செலக்ட் பண்ண போறீங்க. ஸோ நம்ம காஸ்ட் பர் பர்ச்சேஸ், நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் யாரு கம்மியான பிரைஸ்ல, அதாவது நம்மளோட ஆடோட கம்மியான காஸ்ட் யார் அதிக பர்ச்சேஸ் ஆனது அதை பேஸ் பண்ணி நான் வின்னிங் ஆட் செலக்ட் பண்ண போறேன். ஸோ ஆடோட கேம்பெயின் என்னைக்கு ரன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணேன். எண்ட் ஆஃப் தி டே ஈஸியா வந்து இதே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. ஸோ வந்து எது வந்து வின்னிங் ஆட்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டூப்ளிகேட் ஆட் செட் கொடுத்துறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆட் வந்து ரெடி ஆயிடும் கைஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்குன்னா நமக்கான ஆட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆட்ல வந்து நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் டிராஃபிக் ஆட்ல இருக்கு இல்லையா, ஸோ இதுல போயிட்டு நம்மளோட வீடியோஸ் ஆட் பண்ணணும். ஸோ இங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா 1 செகண்ட் அப்படியே காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இமேஜஸ் ஆல்ரெடி செகண்ட் ஆட்ல ஆட் பண்ணிடும், இங்க வந்து வீடியோஸ் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுத்தா போதும். ஸோ ஒண்ணு இல்லை, இதை ரிமூவ் பண்ணிட்டு இங்க வந்து உங்களோட வீடியோஸ் அண்ட் ஆட் காப்பி ஆட் பண்ணா போதும் கைஸ். அவ்வளவுதான் கைஸ், வேற எதுவுமே இல்லை. இங்க போயிட்டு உங்களோட வீடியோஸ் ஆட் பண்ணிட்டு அங்க அப்போ ஆல்ரெடி ஒன்று ஒரு ஆட் செட்ல வந்து இமேஜ் வச்சிருக்கோம், இந்த ஆட் செட்ல வீடியோஸ் அண்ட் ஆட் காப்பி ரன் பண்ணுவோம், அதுல வந்து இமேஜ் ஆட் காப்பி ரன் பண்ணுவோம். ஸோ ரெண்டு ரன் பண்ணிட்டு ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக் ஏபி டெஸ்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். இங்க நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நம்மளோட வின்னிங் ஆட் எப்படி செலக்ட் பண்ண போறோம். காஸ்ட் பர் லீடு வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதா நம்மளோட வின்னிங் ஆட், அதாவது காஸ்ட் பர் பர்ச்சேஸ். ஸோ கம்மியான பிரைஸ்ல எனக்கு அதிக பர்ச்சேஸ் யார் பண்ணிருக்காங்க அதை பேஸ் பண்ணா வின்னிங் ஆட் செலக்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க செலக்ட் பண்ண டேட் வரைக்கும் ஏபி டெஸ்டிங் ரன் ஆகும். ஸோ எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இதை வந்து எங்க பார்க்கலாம்னு பார்த்தா உங்களோட பிசினஸ் செட்டிங்ஸ்ல நீங்க போய் பார்க்க முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆட்ஸ் அக்கௌண்ட்ல போய் பார்த்திருக்கோம். ஸோ பிசினஸ் செட்டிங்ஸ் எப்படி வந்து உங்களோட ஆட்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு உங்களால பார்க்க முடியும். ஸோ இதுதான் கைஸ் நார்மலா ஒரு ஏபி டெஸ்டிங் பண்ற ப்ரொசீஜர். இதே மாதிரி தான் நீங்க கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்ஸ் லிங்க்டின் ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி, எல்லாத்துலயுமே ஏபி டெஸ்டிங் ஒன்று இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க, இதை கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல. ஸோ நீங்க வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கீங்க, பிசினஸ்ல இருக்கீங்க, நிறைய ஆடுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்றீங்க. ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மல்டிபிள் கேம்பெயின்ஸ் என்னோட பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா
அவங்க கிட்ட சொல்லி பெஸ்டான ஆடை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க சொல்லுங்க. சோ இது வந்து எல்லாருக்குமே இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்ல மாட்டேன். பிகாஸ் நீங்க இப்பதான் என்ட்ரி ஆகுறீங்க, மார்க்கெட்டிங் குள்ள வரீங்கன்னா நீங்க வந்து இதெல்லாம் பண்றது கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா இதுல நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோட வின்னிங் ஆடை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ரிசல்ட்டுக்குள்ள போவீங்க. சோ நீங்க ஆல்ரெடி பிசினஸ்ல இருக்கீங்க, நிறைய நிறைய கேம்பெயின் உங்க பிசினஸ்க்காக ரன் பண்றீங்க, நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிச்சு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பை.